ஸ்ரீராஜ வீரபத்ர மந்திர் கோயிலின் சிறப்பம்சங்கள். இந்த புகழ்பெற்ற கோயில் வீரபத்ரர் விரோபா மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள ரஹாட்டா தாலுகாவில் உள்ள பான் சாலையில் உள்ள பான் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஷீரடி சாய்பாபா சமாதி மந்திரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்ரீ சாய் சச்சரித்ரா அத்தியாயம் 47 ஐ பார்க்கவும். இந்த இடத்தில் 2 விரோபா கோயில்கள் உள்ளன. ஒரு கோயில் ரஹாட்டா கிராமத்திற்கும் மற்றொன்று ஷீரடி கிராமங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 2 கோயில்களும் ஸ்ரீ வீரபத்ர கோயில் மற்றும் உற்சவ் டிரஸ்ட் ஆல் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த கோயில்கள் ஷீரடியில் உள்ள ஷீரடி சாய்பாபா சமாதி மந்திரை விட பழமையானவை. கோயில்கள் கட்டுவதற்கான நிலம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கோயில் அறக்கட்டளைக்கு ஒதுக்கப்பட்டது. பாழடைந்த கோயில்கள் 1999ஆம் ஆண்டு கங்ககிரியின் பரம பூஜ்ய ஸ்ரீ ராம்கிரி மகாராஜால் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. ஸ்ரீ ரதிலால் பூனம்சந்த் லோதா கோயிலின் நிறுவனர் தலைவர். கோயிலின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கோயில் அறக்கட்டளை கவனித்துக்கொள்கிறது. ஷீர்டியைச் சுற்றியுள்ள மிக பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று. பாபா இங்கு வந்திருக்க வாய்ப்புள்ளது. இன்றுவரை உள்ளூர் கிராமவாசிகள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு இந்த கோயிலில் தெய்வத்தின் வழிகாட்டுதலை நாடுகிறார்கள். தங்கள் கேள்விகளை எழுப்பி ஆம் அல்லது இல்லை என்று பதில்களை பெறுகிறார்கள். ஒரு கல்லின் தன்னிச்சையான இயக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது. 2 கோயில்களிலும் ஒரு அழகான வீரபத்ர சிலை மற்றும் வெள்ளி பாதுகைகள் உள்ளன. வீரபத்திரர் சிவபெருமானது நெற்றிக் கண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட கடவுளாக கருதப்படுகிறார். சிவபெருமானை மருமகனாகக் கொண்ட கர்வத்தினால் தட்சன் சிவனை மதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான். நியாயம் கேட்டு நின்ற தாட்சாயணியையும் மதிக்காமல் பேசவே தாட்சாயணி யாகத்தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொள்ள முனைய ருத்திர தாண்டவடிய சிவனின் உடலெங்கும் தோன்றிய வியர்வை துளிகள் 1000 வீரபத்திரராகத் தோன்றி பின் அவை ஒன்றாகியதென்றும் கடுங்கோபத்துடன் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர் முனிவர் சகலரையும் துவம்சம் செய்தார் என்றும் ஈற்றில் தக்கனின் சிரசை தம் கைவாளினால் அறுக்க அவன் ஆட்டுக்கடா வடிவெடுத்து வீரபத்திரனிடம் மன்னிப்பு கேட்டு நின்றான் எனவும் புராணங்கள் கூறும். வீரபத்திரருக்கு வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள் கொண்டு வீரம் காக்கும் கடவுள் என்கின்றனர். தமிழ்நாட்டிலுள்ள பல சிவன் கோயில்களில் வீரபத்திரர் துணை தெய்வமாக வைக்கப்பட்டு தனி கோயில்களில் வழிபடப்படுகிறார். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், சென்னையிலுள்ள மயிலாப்பூர், தாராசுரம், கும்பகோணம், அரியலூர், திருக்கடவூர் போன்ற